வாமோ மூத்தது நேரம் ஆகுதுல, கல்யாணம் முடிஞ்சா எல்லாம் சரியாயிடும். ராஜா உன்னையே சுத்தி சுத்தி வருவா, உன்கிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்கிடுவான், உன்னை உருகி உருகி காதலிப்பா. வேணாலும் பாரு, அவன் செஞ்சதெல்லாம் தப்புன்னு உணர்ந்துட்டாமோ, உன்னை நல்லா பாத்துக்குவாமோ. வாமோ வா, சந்தோஷமா வாமோ. கல்யாணம் பண்ணிக்கிடுறேன், ஆனா சந்தோஷமா இருப்பேன் மட்டும் சொல்லாதீங்க. அம்மோ அப்படி சொல்லாத அம்மோ. முடியலத்த, என்னால முடியலத்த. புரியுது, உன் நிலைமை எனக்கு புரியுது. ஆனா இங்க என் பேச்சுதான் எடுபடவே மாட்டேங்குதே. கல்யாணம் முடிஞ்சா சரியாயிரும், ராஜா அவரை நல்லா பாத்துக்கிடுவான். அம்மு பயப்படுறது ராஜா நல்லா பாத்துக்கிடுவாங்கக்காக இல்ல. சோத்துக்கு துணிமணிக்கு நம்ம வீட்டுல என்ன பஞ்சமா? அரண்மனைக்கு இவதான் மகாராணி, அதுல எந்த மாற்றமும் இல்ல. அந்த குரல் அவளுக்கு இருக்காதுதான், ஆனா அவ எதிர்பார்க்கறது அது இல்ல. சஞ்சலம் இல்லாத காதல் இவ எதிர்பார்க்கறா. புரியல, இப்ப அவ மனசு புள்ள சஞ்சலமா இருக்குது. ராஜா செஞ்சது அவளால மன்னிக்க முடியல. அந்த பழைய காதல் எனக்குள்ள இல்லன்னு சொல்றா. எப்போ இன்னொருத்தன் கையில அவளை பிடிச்சு கொடுக்க துணிஞ்சானா அப்பவே அவன் காதல் செத்து போச்சு. அவனை பொறுத்த வரைக்கும் அம்மா அவனுக்கு கிடைக்கணும், அவ்வளவுதான். இவ காதலையும் அவன் புரிஞ்சுக்கல, இவ நிலைமையும் அவன் புரிஞ்சுக்கவே இல்ல. அவன் தான் புரிஞ்சுக்கிறேன்னு பார்த்தா நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க. நான் யார சொல்ல, நீங்களாவது என் மனசை புரிஞ்சுக்கிட்டீங்களே. இந்த அரண்மனையில யாருக்குமே இதயமே இல்ல நினைச்சேன், உங்க ஒருத்தருக்காது இருக்குதே. அம்முக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம். ஏற்கனவே ராஜாவை உருகி உருகி காதலிச்சவ தானே, திரும்ப காதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவனை நேசிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனா இங்க யாருமே அதை கொடுக்கவே இல்லை. ராஜாவை பொறுத்த வரைக்கும் அம்முவை அடையணும், அவ்வளவுதான். அவனை பெத்தவன் தான், எனக்கு தெரியாது. அவனுக்கு இப்ப அம்மு தன்னை விட்டு போயிடுவாளுங்கிற பயம் தான் இருக்குது. இப்ப நம்ம ஏதாவது பண்ண மட்டும் என்ன கல்யாணம் நிப்பாட்டவா முடியும்? அது முடியாதுதான், எல்லாம் தலையெழுத்து. நடக்குது எல்லாம் நன்மைக்கு நானே. நிச்சயமா ராஜா மாறுவான், உனக்கு ஏத்த மாதிரி அவன் மாறுவான். நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னை காதலிப்பான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவன் செல்ல பெத்த புள்ள, காதலிக்க சொல்லி கொடுக்கணும் அவசியமே இல்லை. மாமா பார்த்தல, இந்த வயசு வரைக்கும் என்ன அன்னைக்கு எப்படி காதலிச்சாரோ அப்படிதான் இன்னும் காதலிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பிள்ளை தானே, நிச்சயமா அவனும் உன்னை காதலிப்பான். கல்யாணம் வேண்டாத்த, புரிஞ்சுக்க அம்மு. அரமனோட மானமே இப்போ உன் கையில தானே இருக்கு. இப்ப கல்யாணம் நின்னா அரமனோட மானமே போயிரும். எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கா, நம்ம இவகிட்ட என்ன பேச முடியும்? சரி, அவளை கொஞ்ச நேரம் தனிமையில விடு. மறுபடியும் எங்கேயாவது ஓடி போயிட்டானா? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? உண்மைதான் சொல்றேன், பயமா இருக்கு. மறுபடியும் இவ காணாம போயிட்டா சத்தியமா நான் அதுக்கப்புறம் உசுரடே இருக்க மாட்டேன். பயப்படாதீங்கம்மா, அப்படியெல்லாம் நான் போக மாட்டேன். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணணும், அவ்வளவுதானே. நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், அவ்வளவுதானே. பண்ணிக்கிடுதேம்மா, அதுக்காக மறுபடியும் என்ன சந்தேகப்படாதீங்க, அவ்வளவுதான். அரமனை மானமே போயிடும். உங்க அப்பா அதுக்கப்புறம் உசுரடே இருக்க மாட்டாரு. காலம் காலமா இப்படிதானே இந்த பிள்ளைகளை நீங்க மிரட்டுறீங்க. செத்துருவோன்னு கடைசி அந்த பிள்ளைகளை நீங்க சாகடிச்சிருந்தீங்களே. நம்மளால அம்மா அப்பா எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அதுகளை பல்ல கடிச்சிட்டு பிடிக்காத வாழ்க்கையை ஏத்துக்கிடுதாங்க. எதுக்கு? அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தான் கொடுக்கலாமே. இல்ல அழகி, பயமா இருக்கு. இந்த திருப்பி இவ கல்யாணம் நின்று போச்சுன்னா சத்தியமா நவீன் உசுரடே இருக்க மாட்டாரு. ஏற்கனவே ரெண்டாவது இல்லவா எங்க மானத்தை வாங்கிட்டு போயிட்டா. அந்த வழியில இருந்து நாங்க இன்னும் மீண்டு வரல. மறுபடியும் இவளை ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டானு சத்தியமா நாங்க தாங்கிக்கிடவே மாட்டோம். ஓ வழி எனக்கு புரியுது. தப்பு பண்ணிட்டு போனவா இவ தங்கச்சி, இவ என்ன பண்ணுவா? மனசு விட்டு பேசுற பிள்ளைங்களை எல்லாரும் தப்பான பிள்ளைங்கன்னு பாக்குறீங்க. மனசுக்குள்ள அமுக்குற மாதிரி வச்சுக்கிட்டு சொல்லாம கொல்லாம ஓடி போற பிள்ளைங்களை நல்ல பிள்ளைங்கன்னு சொல்லி வளர்க்குறீங்க. இப்படிதானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு அந்த கல்யாணம் வேண்டான்னு இவ எவ்வளவோ சொன்னா, நீ மனசுக்குள்ள ஏதோ வச்சுக்கிட்டு தான் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்றேன்னு எல்லாரும் திட்டி அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சீங்க. ஆனா நல்லவமா சுத்திட்டு இருந்த ராதி கல்யாணத்தன்னைக்கு ஓடி போயிட்டா. ஆனா பாதிக்கப்பட்டது இவதான். இவதான் அந்த கல்யாணமே வேண்டான்னு சொன்னாலே. நாம தானே மீறி கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும். கல்யாணம் நின்று போச்சு, ஆனா அவமானப்பட்டது இவ. பைத்தியம் பிடிச்ச மாதிரி வீட்டை விட்டு ஓடி போனா. பண்ற தப்பெல்லாம் நாம பண்ணணும், தண்டனை இந்த பிள்ளை தான் அனுபவிச்சுட்டு இருக்குது. அவ கல்யாணம் வேண்டான்னு சொன்னா நம்ம கல்யாணத்தை பண்ணி வச்சோம். இப்பவும் அந்த பிள்ளை கல்யாணம் வேண்டான்னு தான் சொல்லுது. இப்பவும் நாம தான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஆனா திட்டு என்னமா அவளுக்கு தான் விழுந்துகிட்டே இருக்குது. எதுக்கு கொழுப்பா, எதுக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்ற? என்ன திமிரா, எங்க தலைக்குனி வைக்க போறியா? அப்படி இப்படின்னு இப்பவும் நீங்க அந்த பிள்ளைய தானே குறை சொல்றீங்க. வாழ்க்கைங்கிறது அவ சம்பந்தப்பட்டது. அவ இப்ப வேண்டான்னு சொன்னா எல்லாரும் விட்டுருக்கணும். என்னையே போங்க. பொண்ணு மனசை விட உறதான் உனக்கு ரொம்ப முக்கியமா போயிட்டலாமா? ராஜாக்கு என்னடி குறை? அவனை நீ விரும்பினவ தானே. ஆனா நான் இப்ப விரும்பலையே. அப்போ நீ நினைச்சா விரும்புவ, வேண்டான்னு விட்டுருவ, அப்படிதானே?
இங்க நம்ம நீங்க தப்பு பண்றீங்க. எந்த உறவா இருந்தாலும் விட்டு கொடுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பும் பாசமும் இருந்தாதான் அந்த உறவு நீடிக்கும். ஆமா, ராஜாத்தாவை விரட்டி விரட்டி காதலிச்சேன், உருகி உருகி காதலிச்சேன். ராஜாத்தா இல்லாம என்னால வாழவே முடியாதுங்கிற அளவுக்கு காதலிச்சேன். ஆனா எல்லாரும் இருக்கிற இடத்துல நான் தான் ராஜாத்தா கிட்ட தப்பா நடந்துகிட்டேன்னு வாய் கூசாம சொன்னாரு. அப்படி சொன்னா என் மனசு எவ்வளவு வேதனைப்படும், நான் எவ்வளவு அவமானப்படுவேன்னு அவர் யோசிக்கவே இல்லையே. என் மனசு எனக்கு எவ்வளவு பாடுபட்டிருக்கோம். அவமானத்தால தள்ள குடிஞ்சு நின்று அதுக்கெல்லாம் சாரிங்க ஒத்த வார்த்தை போதுமா? சரி, தெரியாம தப்பு பண்ணிட்டா, சாரி கேட்டா மன்னிச்சிட வேண்டியதானே? மன்னிப்பேம்மா, மன்னிச்சிட்டேன். ஆனா அந்த பழைய காதல் எனக்குள்ள இல்ல. ஒருவேளை எனக்கும் ராஜா தனக்கு கல்யாணம் முடிஞ்சதுன்னா அவர் என்ன தொடும் போதெல்லாம் இல்ல என்னாலதான் ராஜா தன தொட முடியுமாம்மா? நீ அம்மாவா இருந்தாலும் பரவாயில்ல, வெக்கத்தை விட்டு நான் சொல்றேன். நான் முத ராஜா தன காதலிக்கும் போதே நான் எப்பெல்லாம் அவரை தொடரணும் அப்பெல்லாம் எனக்கு இனம் புரியாத ஒரு விதமான சந்தோஷம், காதல் உணர்வு எல்லாமே வரும். அவர் எனக்கு சொந்தமானவரு, அவர் சரீரம் எனக்கு சொந்தமானது அப்படிங்கிற ஒரு உரிமை இருந்தது. அதே மாதிரி அத்தை என்ன தொடும்போது சரி, உலகத்தையும் கைக்குள்ள வச்ச மாதிரி அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும். அத்தை என்னை விட்டு விலக்கிறதுக்கு எனக்கு மனசே இருக்காது, அப்படியே இருக்கணும் போல தோணும். வெக்கத்தை விட்டு சொல்றேம்மா, இறுகி கட்டி பிடிச்சுக்குவேன். ஆனா இப்ப எனக்கு அவரை பார்க்கறதுக்கு கூட கண்ணு கூசுதும்மா. ராஜாத்த தூரத்துல வரும்போதே என்ன அறியாம எனக்குள்ள ஒரு பயம் வருதும்மா. எங்க தொற்று வராங்கிற பயம் வருதும்மா. அதே மாரி ராஜாத்தா என்ன தொட்டா ஏதோ மிருகம் தொட்ட மாதிரி இருக்கும்மா. என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? எந்த ஃபீலுமே வர மாட்டேங்குதும்மா. எந்த பாசமும் இல்ல, எந்த உணர்ச்சியுமே வர மாட்டேங்குது. எப்படிமா புருஷன் முன்னாடியா வாழ முடியும்? இந்த மனசுக்கு ஒரு திருப்ப வெறுத்துட்டுனா திரும்ப நேசிக்க தெரியாதுமா. நீ வேற யாரையாவது விரும்புறியா அம்மா? நீ வேற யாரையாவது விரும்புறியா? ஐயோ, மனசுல இருக்கத அம்மா தானேன்னு சொன்ன. நீ இப்படி பேசினா நான் என்னமா பண்ணிட்டேன்? நீ வேற யாரையாவது விரும்புற, அதான் நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. அவ சாக கூடாது, அவ சாகவே கூடாது. உன்னை கொல்லதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது. உன்னை கொன்னுட்டு நீ பிறந்ததுக்கான அடையாளமே இல்லாம என்னால பண்ண முடியும். ஆனா நீ சாக கூடாது, நீ சாகவே கூடாது. என்ன தொட்டுட்டல்ல, தொட்டுட்டல்ல நீ. ஏண்டா தொட்டோனே தினம் தினம் நீ பயத்திலே சாகணுண்டி. விட மாட்டேன், விட மாட்டேன். அண்ணு அண்ணுவா, அண்ணு அண்ணுவா ஒன்னு சாகடிக்கணும். நீயே நாண்டுகிட்டு சாகுற அளவுக்கு பண்ணுவேன். அடிச்சல்ல, அடிச்ச கையாலே என் கால அமுக்க வைக்கிறேன். உனக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிட்டு. என்ன தொட்டுட்டல நீ? தொட்டது மட்டும் இல்ல, என்ன அடிச்சு அடியில அப்பனுக்கு பாதி கூட நான் சொன்னேன். என் அப்பனை தலை கொஞ்சம் வச்சல்ல நீ. மன்னிக்கவே மாட்டேன்டி. யார 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 மன்னிச்சாலும் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். உனக்கு கொடுக்கறேன், நீனு உங்க அப்பனை சாயசமா பங்கச்சுக்கிடுங்க. இப்படி ஒரு புள்ளைய பெத்தாருல்ல, அவருக்கு கொடுக்க முடியாது, அதான் உனக்கு கொடுத்திருக்கேன். உன்னை பழி வாங்காம என் கண்ணில் இனி தூக்கவே வராது. தூங்க மாட்டேன்டே, தூங்கவே மாட்டேன். கதறும் நீ என் கால்ல விழுந்து கதறணும். அழுக்குறல் இல்ல, அழுக்குறலே என் காதுல அப்படியே விழணும். நீ அப்படி துடி துடி துடிச்சு கதறணும். தலி தாங்க முடியாம கதறணுடி, வேதனை தாங்க முடியாம நீ கதறணுடி. என் மனசாலா கொதிக்கணுடி. அப்பா தலைக்குடி வச்சுட்டலடி. அண்ணே சொல்லு சொல்லு. அண்ணே முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டா, சீக்கிரம் வருவியா? அப்பா சொல்லிவிட்டாங்க. நீ போன வர. அண்ணே முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டு, சீக்கிரம் வருவியா? நீ ஸ்டேஜ்ல நின்னாதான் அம்மா கூட்டிட்டு வர முடியுமா? அப்பா சொல்லி விட்டாங்க. போறேன், போ வாரேன். உனக்கு என்னாச்சுதே? நீ போடா, நான் வாரேன். அண்ணே ஐயர் எல்லாம் கூட்டிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாடே. ஒரு அம்மா ஸ்டேஜ் நிப்பாட்டுங்க, வாரேன். முத மாப்பிள்ள நீ தான் நிக்கணுமா, அதுக்கப்புறம் தான் அம்மா கூட்டிட்டு வருவாங்களாம். அதான் ஒண்ணு இல்ல, அவளை நிப்பாட்டுங்க, நான் வாரேன். நீ திருந்தவே மாட்டேனே ராஜா. மாமா மாமா, அவளை விடக்கூடாது மாமா, அவள் விடவே கூடாது மாமா. டேய் அது பாத்துக்கலாம்,
அதை எப்படி லேஸ்ல விடுவோம்? வா. மாமா அப்போ தலை குடிய வச்சுட்டா மாமா, என்னால முடியல மாமா, முடியல மாமா. டேய், அதை நாங்க பாத்துக்கிடுதோம். யாரு முகூர்த்தத்துக்கு நேராவது, சீக்கிரம் வா. கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி கொலை வெறியில இருக்கியே, வாடா. இவ்வளோக்கும் என்னோட எவ்வளவு சின்ன பொண்ணு, அப்பா என்ன அடிச்சுட்டா மாமா. சரிடா, அதுக்கு ஏதாவது பண்ணிக்கலாம், நீ வா. முடியல மாமா, முடியல மாமா, அடலோ கொதிக்குது மாமா உடம்பெல்லாம். ஏய், அம்முவை கட்டாய் பிடித்துதான் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கோம். நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்த எவ்வளவு விட மாட்டேன் மாமா, என்ன கிட்ட வரைங்க போய் வா. டேய், இந்த முரட்டு புத்தி நீ எங்கிருந்து நான் கத்துக்கிட்ட? எவ்வளவு சாந்தமா இருந்த, ஏன்டா அப்படி இருக்க? இல்ல மாமா, போய் ஒரு பொம்பளை டட்டி வாங்கிட்டேன் மாமா. என் சேட்டு சின்ன, அவ சேட்டு சின்ன மாமா. நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன எப்படி மாமா அடிச்சா? அவளுக்கு அவ்வளவு தைரியம் எங்க மாமா வந்தது? நம்ம வீட்டுல தான் பொம்பளைங்க இருக்காங்க, நம்ம வாரோம்னாலே அவங்க தலை குடிச்சிட்டு ரூமுக்குள்ள போகல. யாரு மாமா இவா, யாரு மாமா இவா? ராஜா, நீ இப்போ கோமா இருக்க வேண்டிய நேரம் இல்ல, ரொமான்ஸா இருக்க வேண்டிய நேரம். ரொமான்ஸா? உடம்பெல்லாம் தொக தொக தக்கடி ஆயிடு மாமா. டேய், அம்முவை கொஞ்சம் நினைச்சு பாரு, ரொமான்ஸ் தானா வரும். வேணா அம்முவை கொஞ்சம் பேச விடட்டா? எவ்வளவு வேண்டாம் மாமா, எவ்வளவு இப்ப நான் பார்த்தேன் டென்ஷன் ஆயிருவேன். அவளை இப்ப கட்டாய் படுத்த கல்யாணம் வைக்குது. இல்லடா, அவ முழு மனசா தான் சம்மதிச்சிருக்கா. போய் சொல்லாதீங்க மாமா, அவங்க கத்திட்டு கிடக்கிறது எனக்கு தெரியும். எவ்வளவு விட போறது இல்ல. எப்படி மாமா இவளுக்கு மட்டும் இவ்வளவு தைரியம்? எப்படி மாமா இவளுக்கு மட்டும் இவ்வளவு தைரியம்? நம்ம மட்டும் பொம்பளைங்க மாதிரி தான் இருப்பான்னு நினைச்சிட்டேன் மாமா. இல்லனா அந்த இடத்துல அவள சொல்லு, யாரையாவது விரும்புறியா என்ன? என் மனசுல யாரும் இல்ல. உண்மையை சொல்லு, நீ 2 மாசம் யார் கூட இருந்த? அம்மா, உண்மையை சொல்லு, எனக்கு தெரியும். நான் உன்னை பெத்தவாடி. போன மாதிரியே திரும்பி வந்திருக்க, யாருடைய பாதுகாப்புலயே இருந்திருக்க, அப்படிதானே? அம்மா, தெரியும் யாருன்னு எனக்கு தெரியும். அந்த அன்பு தானே? அம்மா, என்னமா பேசுறீங்க? இப்ப உனக்கு அவர் மேல காதல், அதனால ராஜாவை வேண்டான்னு சொல்ற, அப்படிதானே? எல்லாம் ஒரு அம்மா, அவரை பத்தி தப்பா பேசாத. அவர் மேல எனக்கு இருக்கிறது காதலான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் கூட இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். மறுபடி பிறந்த மாதிரி எனக்கு இருந்தது. சந்தோஷம்னா என்ன, வாழ்க்கைனா என்னன்னு எனக்கு புரிய வச்சவரு. நான் பிறந்ததுல இருந்து அந்த 2 மாசம் தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அதனால நீ அவரை விரும்பிட்ட, அதனால இப்ப உனக்கு ராஜா வேண்டாம், அப்படிதானே? நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா அது காதலா தான் இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. காதல் இல்லாம தான் அவர் நினைப்பிலே நைட்ல தூங்கிட்டு இருக்கியா? ஆமா, உண்மைதான். அவர் நினைப்பில தான் நான் தூங்குறேன். காதல் இல்ல, அவர் அரவணைப்பு எனக்கு வேணும், அவருடைய அன்பு எனக்கு வேணும். அடுத்த ஆம்பளை கிட்ட எனக்கு அரவணைப்பு அன்பு வேணும்னு கேட்டா அது காதல் இல்லாம வேற என்னடி? அவரை என் மனசு தேடுது, அப்ப அதுக்கு பேர் காதல் தானடி? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அது காதலா இருந்தா எனக்கும் சந்தோஷம் தான். ஆமா, அவன் மேல நான் வச்சிருந்த பாசத்துக்கு பேரு காதல்னா அது காதலாவே இருந்துட்டு போட்டோம். ஆமா, நான் நேசிக்கிறேன். உனக்கு இதை சொல்ல வெக்கமா இல்ல? இல்ல, சத்தியமா இல்லம்மா. இது வரைக்கும் எனக்கு அது காதல்னே தெரியாது. நீதான் இப்ப புரிய வச்ச. அட்டிச்சேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். வீட்டுக்கு யாருக்கு அது தெரிஞ்சது, நம்மள குழி தோண்டி புதைச்சிருவாங்க. என்னடி நினைச்சு நினைச்சு உனக்கு காதல் வருது? ஏன் முதல் காதல்ல தோத்தவங்களுக்கு 2வது காதல் வரவே வராதா? இல்ல நீங்களா காதலிக்காம தான் இருக்கீங்களா? ஏன் உனக்கு அதுக்கப்புறம் காதலே வரல? இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா மூஞ்சி மூறிலாம் பேத்துருவேன். நடிச்சு வாழாதீங்கம்மா, உண்மையா இருங்க. மத்தவங்களை ஏமாத்துங்க, பரவாயில்ல. ஆனா உங்களே நீங்க ஏமாத்திக்கிடாதீங்க. உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, நீங்க காதலிக்கவே இல்ல. எதுக்குமா நடிக்கிறீங்க? ஏன் முதல் காதல தொத்த எனக்கு 2வது காதல் வரக்கூடாதா? முதல் காதல்ல கிடைக்காத அன்பு பாசமும் அக்கறையும் நேசமும் எனக்கு அன்பு கிட்ட கிடைச்சது. ஆனா சத்தியமா அதுக்கு பேர் காதல்னு எனக்கு தெரியாது. நான் காதலிக்கவும் இல்ல. காதலுக்கும் பாசத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுமா. பயப்படாத, நான் ராஜாவை தான் கெட்டிக்குவேன், அன்பு தேடி போக மாட்டேன். ஆனா உன்னை புரிஞ்சுக்க, காதலுக்கும் பாசத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் அன்பு மேல வச்சிருக்கிறது பாசம், நீ அதை கொச்சப்படுத்துன, அதனாலதான் காதல்னு சொன்னேன். நான் ஏன் அதை உண்மையாக்கிக்க கூடாது? சொல்லுமா, அதையே நான் உண்மையாக்கிக்க கூடாது? அடிச்சேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். என்ன தலை கூடிய வச்சாத. சரி வாங்க, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுது. இப்ப சொல்றேன், நான் அன்பு நேசிக்கிறேன், சிறிய நேசிப்பேன், எப்பவும் நேசிப்பேன், நேசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நான் செத்தாலும் நேசிப்பேன், காதலிப்பேன், காதலிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அவரை உசுக்குசுரா காதலிப்பேன். நான் சாகதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவரை நினைச்சிட்டு தான் சாவனே தவிர இனி அவரை நினைக்காம இருக்க மாட்டேன்.
ரொம்ப தேங்க்ஸ்மா. காதல்ல தெரியாம இருந்ததுமா. மனசுல அவரோட நான் சேர்ந்துட்டேன். என் மனசு புள்ள நிறைஞ்சிருக்காரு. தொட்டு தாலி கட்டி குடும்பம் நடத்தினாதான் கணவன் மனைவி என்ன? காலத்துக்கு அவர் இதயத்துல சமைப்பேன். எப்ப நான் அவரை நினைச்சேனா அப்பமே நான் கூட சேர்ந்துட்டேன். வருவேனே உடலோடு உயிராக நாம் சேர்ந்தது யாருக்கும் தெரியாது. ராஜாக்கு தெரிஞ்சது உன்னை கொண்டு துண்டமா வெட்டி போட்டுருவான். வெட்டி போட்டாலும் என் இதயத்துல இருந்து அன்பு எடுக்கவே முடியாது. ராஜாக்கு என் இதயத்துல இடம் இல்ல. இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? அவர் மேல பாசம் வைக்கிறதுக்கு எதுக்கு நான் வெக்கப்படணும்? நிலவே வெண்ணிலவே என் வாழ்வே நீதான். நிலவே வெண்ணிலவே. இன்னும் கொஞ்ச நேரத்துல ராஜாவுக்கு பொண்டாட்டியாக போறேன். மறந்துடாத. அதுக்கு முன்னாடி அன்போடு நான் கலந்துட்டேன். வேண்டாம், கோத்த கிளப்பாத. வீட்ல தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். ராஜா உனக்கு கொண்டு நம்ம வெட்டி போட்டுருவான். இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கும் ராஜாவுக்கும் கல்யாணம். அந்த விதி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அன்னைக்கு கல்யாணம் நின்று நான் பித்து பிடிச்ச ரோட்ல போகும்போது என் வாழ்க்கை சீரழிக்கிறதுக்கு 4 பேர் என்ன விரட்டினா. அந்த அன்பு வர இடத்துல தான் நான் போய் மயக்கம் போட்டு விழுணும்னு இருந்திருக்கேன். மயக்கம் போட்டு விழுந்திருக்கேன். 4 பேர் என் வாழ்க்கை நாசம் பண்ணதுக்கு வந்திருக்கா. அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தின என் அன்பு நிச்சயமா என்ன காப்பாத்துவாரு. நம்பிக்கை இருக்கு. அந்த விதி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் காதல் மேல, என் அன்பு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அன்பு உலகத்திலே மிகப்பெரிய சக்தி. அந்த சக்தி என்ன ஒண்ணு சேர்க்கும். அன்பு அதை விட சிறந்த சக்தி எதுவுமே இல்ல. அந்த அன்பு நான் நம்புறேன். நிச்சயமா என்ன காப்பாத்துவாரு. இன்னும் 5 நிமிஷத்துல ராஜாவுக்கு பொண்டாட்டியாக போறேன். இங்க இந்த வந்து உன்னை அந்த அன்பு காப்பாத்துறானா? அன்புன்னா அவர் இல்லம்மா, நான் வச்சிருக்கிற காதலி. என் காதலி என்ன காப்பாத்தும். இது மாற்றமா தடுமாற்றமா என் நெஞ்சிலே பனிமூட்டமா? நீ தோழியா இல்லை எதிரியா என்று தினமும் போராட்டமா? என் காதலி என்ன காப்பாத்தும். எங்க இருந்தாலும் என் காதலி என்ன காப்பாத்தும். அம்மா, அம்மா இருக்காளா? அன்பு சக்தி உண்டு, புரிஞ்சுக்க. இவ யாரு? என் பெஸ்ட் ஃப்ரெண்டுமா. ஹாய் ஆண்டி. நீ நம்ம காலேஜ் தானே? ஆமா மேடம். சாரி ஆண்டின்னு சொல்லிட்டேன். பரவாயில்ல. இவளை எப்படி உனக்கு தெரியும்? தெரியுமா? ஏண்டி இவ்வளவு நேரம் கழிச்சு வர? யார் கண்ணி படாம வரணும்ல. துணிச்சல தைரியமும் யாருக்கும் வராது. சத்தியமா இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்துட்டு உள்ள நாள வரவே மாட்டேன். வாழ்றது ஒரு முறை, அதையும் பயந்து சாகணும். ஒரு கை மோதி தான் பாக்கலான்னு வாழ்ந்துடணும். எனக்கு இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கலாம் ரொம்ப பிடிக்கும். அப்படின்னு நுழைஞ்சு உள்ள வந்தேன். அப்புறம் அர்ஜுன் இல்ல, அர்ஜுன் வேறையா, அவன் தான் இப்படி கூடி போய் அம்மா ரூமுக்குள்ள போயிருன்னு சொன்னான். அதான் வந்துட்டேன். நல்லா பிடிச்சிருக்க பாரு ஃப்ரெண்ட் அவனை. ஆமா, அழகி மாதிரியே இருக்கா. இதுக்கு முன்னாடி கூட அப்படி தெரிய மாட்டாளே. இப்ப வர வர ரொம்ப அழகி மாதிரியே தெரியுறா. சரி அம்மா, மூத்தத்துக்கு நேரம் ஆயிட்டு, கிளம்பு. வரேன். ஆமாம்மா, நான் கூட்டிட்டு வரேன். மேடம், நான் கூட்டிட்டு வரேன், நீங்க போங்க. 2 பேரும் இங்க தப்பிச்சிட மாட்டீங்களே. அம்மா மாறினாலே இப்படிதான் இருக்காங்க. எங்க அம்மா மட்டும் தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா உங்க அம்மையும் அப்படிதான் இருக்காவ. என்ன அம்மா, நீ என்ன இப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்க? அவன் உண்மையை தானே சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்க என்ன ஸ்டேட்டஸ் பார்த்து பழகுங்க, எனக்கு அவசியம் இல்ல. சரி, நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். அம்மா நீங்க வெளியில போலாம், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். நான் அம்மா அத அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருங்க. நானும் எங்க அம்மா இப்படிதான் நோஸ் கட் பண்ணுவேன். அப்படியா? இப்படிதான் நோஸ் கட் பண்ணுவேனா எங்க அம்மாவும் இருடி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. நீ தைரியமா உன் மனசுல கதை என்கிட்ட பேசும்போதே எனக்கு சந்தேகம் வந்தது. அம்மா இப்படிலாம் பேசுறவா கிடையாதுன்னு. இப்போதானே தெரியுது இது எங்க இந்த பேச படிச்சிருக்கானு. சரி, அதுக்கப்புறம் நேற்று என்ன நடந்தது? அது ஏன் கேக்குற? பெரிய விஷயம். நல்ல நேரம் ஓ சப்போட்டும் அன்பு சப்போட்டும் கிடைச்சது. வச்சு வெளுத்து வாங்கிட்டேன். போடாத, நீ கரெக்டா என்ன சொன்ன, அதனால உனக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரியா சொன்ன, இல்லன்னா அவ்வளவுதான். அம்மா முகத்துக்கு நேராவது கிளம்புன்னு சொன்னேன். நகையில எடுத்து போடலையா? இது போதும். அம்மா, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது? உங்க ஸ்டேட்டஸ்க்கு நீ என்ன போட்டுக்கோங்க, எனக்கு இது போதும். அம்மா, அதான் அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டால, ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? மைண்ட், உன் வேலையை உண்டு, அதை மட்டும் பாரு. ஓகே, நான் என் வேலையை தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். அவ பிடிக்கலன்னு சொன்னா அது உங்களுக்கு கேட்கல, அதான் நான் சத்தமா சொன்னேன். அடி, நீ வந்ததாட்டி நான் சிரிக்கவே செய்றேன். அவ என்ன நக்கல் பண்றா, உனக்கு சிரிப்பு வருதுன்னு நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க.
அவ யாரையுமே கிண்டல் பண்ணி பேச மாட்டா. அவ பேச்சு நேர்படா இருக்கும். நான் ஜுவல்ஸ் வேண்டான்னு சொன்னேன், நீங்க திரும்ப திரும்ப சொன்னீங்க. அத அவளுக்கு புரியல, அதான் உங்களுக்கு கத்தி சொன்னா. புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி போயிருக்கணும். வேண்டானா வேண்டாம். என்னமோ நான் ரொம்ப சந்தோஷத்துல இந்த கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அது இதுன்னு போட்டுக்க சொல்றீங்க. வெறுப்போடு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மறந்துடாதீங்க. இப்ப இல்ல, ராஜாவை என்னால எப்பவும் பூசனை ஏத்துக்கவே முடியாது. அவனை தொட்டு ஒராசி அவன் கூட அப்படி இப்படி இருக்கும் போதெல்லாம் உனக்கு அவன் பேச தெரிஞ்சால, அப்ப நீ அவனை காதலிக்க என்ன செஞ்ச? அறியாத வயசுல காதல் வந்தா யார் வேணாலும் அப்படிதான் நடந்துக்குவாங்க. நீ தாய்ங்க ஸ்தானத்தை விட்டு இறங்கிறாத. உனக்கு 16-17 வயசுல காதல் வந்தா நீ அப்படிதான் நடந்திருப்ப. என் துரதிஷ்டம், எனக்கு 17 வயசுல காதல் வந்துட்டு, உனக்கு 25 வயசுல காதல் வந்தது. அதனால அப்பவே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. எனக்கும் 25 வயசுல காதல் வந்திருந்தேன்னா நானும் கரெக்டா சூஸ் பண்ணிருப்பேன். 17 வயசுல எனக்கு வந்தது காதல் இல்ல, அஃபெக்ஷன். அவனை எனக்கு பிடிச்சிருந்திருக்கு, அதை அவன் பயன்படுத்திக்கிட்டான். அவன் விவரமா தானே இருந்தா, அவன் 25 வயசு பையன் தானே, அவனுக்கு விவரம் தெரிய வேண்டாம்? அவன் என்கிட்ட அப்படிதான் நடந்துக்கிட்டான். அவனை யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. தப்பு என் மேல இல்ல, தப்பு அவன் மேலதான். போய் கேள்வி கேளுங்க. நீ எல்லாம் எங்க திருந்த போற? முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுது, ஒழுங்க வந்து சேரு. போங்க போங்க, எங்க தப்பிச்சு போக மாட்டேன். போறதுக்கு எனக்கு போக்கட இல்ல, போங்க போங்க. அதிக வாய் பேசாத, புரியுதா? ஓகே மேடம். உள்ள உன்னை யார் விட்டா? நானா தான் வந்தேன். அப்பெல்லாம் அரமனை வீட்டு கல்யாணத்துக்கு வரக்கூடாது. ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க, அந்த கார்டு உங்ககிட்ட இருந்தது. அதை கொடுத்தா தானே செக்யூரிட்டி உள்ள விட்டுருப்பா. நான் கொடுத்தேன், நான் தான் இன்வைட் பண்ணேன். அதை காமிச்சுதான் உள்ள வந்திருப்பா. உனக்கு யாரை இன்வைட் பண்ணனு கூட தெரியாதே? இல்ல கத்துக்கிட்டேன், ஆனா சத்தியமா உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட மாட்டேன். உங்களை மாதிரி கத்துக்க மாட்டேன், உங்களை மாதிரி நடந்துக்கவும் மாட்டேன். வெளியில போங்க. இன்னொரு ஜென்மோன்னு இருந்தா நான் உனக்கு அக்காவா பிறக்கேன். அப்போ நீ என் கூட இருந்துரு. அக்காவா வேண்டாம், நல்ல தோழிகளா இருப்போம். அக்கா தங்கச்சிக்கு கூட போட்டி பொறாம வரும், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள மட்டும் போட்டி பொறாமையே வராது. எனக்கும் எங்க சித்தப்பா மகா இருக்கா, அவளுக்கு என்ன கண்டாலே பிடிக்காது. ஏன் என்னன்னு தெரியல, அவளுக்கு என்ன கண்டாலே பிடிக்காது. வளப்பு அப்படி. நான் வாயாடியா, நேர்பட பேசுனா வாயாடி, மனசுல பட்டதெல்லாம் பேசுனா பைத்தியக்காரி, வாய மூடிக்கிட்டு அமைதியா திமிர் பிடிச்சவா, கோபமா பேசுனா அகங்காரி, சிரிச்சு பேசுனா சில்லாட்ட, அன்பா பேசுனா மாயக்காரி, ஆறுதலா பேசுனா நடிக்கிறா. இப்படி ஏகப்பட்ட பட்டத்தை நமக்கு கொடுத்திருந்தாங்கல்ல. சரி வா, மூத்தத்துக்கு நேராவது போலாம். சரி, எவ்வளவு நேரம் இப்படியே இருக்க போற? வாரேன் மாமா, நீங்க கிளம்புங்க, நான் வாரேன். டேய், எங்க மூத்தத்துக்கு நேரம் ஆயிட்டுடா. மிஸ்டர் ஆபீசர் கூட வந்துட்டாரு, அவர் டயத்துக்கு வேற போகணுமா. வாடா ராஜா, அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காருல. முடியல மாமா, ஒரு பொம்பளை கையால அடி வாங்கிட்டு இன்னொரு பொம்பளை கூட நான் எப்படி மாமா வாழுவேன்? முடியல மாமா, என்னால முடியல மாமா. நீ எப்படா இப்படி மாறின? என்ன மாத்திட்டா மாமா, என்ன மாத்தினா வேலையா அவதான். என்னாச்சு ராஜா, இன்னும் கிளம்பாம இருக்க? முகத்துக்கு நேரம் ஆகுது, சீக்கிரம் வா. டென்ஷன்ல உட்கார்ந்துருக்கான். ஏய், வாழ்க்கையில சில அவமானங்கள் வரதான் செய்யும், அதெல்லாம் பேச கூடாது. வா. இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க போங்க, நான் வாரேன். ட்ரிங்க்ஸ் ஏதாவது பண்ணிருக்கேன்? இல்லப்பா, அதெல்லாம் இல்லப்பா. ராஜா, உன் போக்கு ஒன்னும் சரியில்லை, நீ வா. நீங்க போங்கப்பா, நான் வாரேன். உன் வாய்ஸும் சரியில்லை, என்ன ட்ரிங்க் பண்ணிருக்கானா என்ன? ஆமா ராஜா, உனக்கு இன்னைக்கு கல்யாணம், நீ என்ன வேலை பார்த்திருக்க? முடியலப்பா, என்னால முடியலப்பா. என் வாழ்க்கையில சில அவமானங்கள் வரதான் செய்யும், அதெல்லாம் பெருசு பண்ணிக்கிட்டு இப்ப நீ உன் வாழ்க்கை அழிச்சுக்கிட்டு இருக்க. அங்க அம்மா எல்லாம் ரெடி ஆயிட்டா, சீக்கிரம் வா. அம்மா முழு மனசா வரல என்ன? அதெல்லாம் முழு மனசா தாண்டா வாடா, நீ வா. டேய், பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்கடா, இந்த மாதிரி நேரத்துல இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, வாடா. டேய், நீ என் வாரிசுலடா, என் செல்லல, வாடா. உங்களை நான் தலை குனிய வச்சுட்டேன்ப்பா, என்னால தானப்பா நீங்க தலை குனிஞ்சுங்க. போயும் அவகிட்ட போய் உங்களை தலை குனிய வச்சுட்டேன்ப்பா. டேய், இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அன்னைக்கு தப்பு நம்ம மேல, அந்த பொண்ணு மேல எதுவும் தப்பு இல்லையே. அப்பா, டேய், தப்பே பண்ணாலும் தெளிவா தப்பு பண்ணணும்டா, எந்த எவிடன்ஸும் இல்லாம தப்பு பண்ணணும். நாம தான் தப்பு பண்ணிருக்கேன்னு மத்த சந்தேகம் கூட படக்கூடாது, அந்த அளவுக்கு தெளிவா தப்பு பண்ணணும். டேய், நீ பிளான் போட்டதெல்லாம் சரிதான், ஆனா அத கரெக்டா பிளான் போட்டிருக்கணும். சொதப்பிட்ட, சரி விடு. கரெக்டா தான் போட்டேன், ஆனா அவளுக்கு இப்படி மூளை வேலை செய்யணும் எனக்கு எப்படி தெரியும்? அதுவும் ஆச்சரியமா தான் இருக்குது, எனக்கும் கொஞ்சம் வியப்பா தான் இருக்கு. ஒரு பொண்ணால இப்படி எல்லாம் திங்க் பண்ண முடியுமான்னு நானும் கொஞ்சம் வியப்பா தான் பார்த்தேன். ஓ, அவளை பத்தி பெருமையா பேசாதீங்கப்பா. சரிடா, அது ஏதாவது 1-2 புத்திசாலித்தனமா இருக்கும். சரிப்பா, மூத்தத்துக்கு நேரம் ஆகுது. சரிப்பா, வாஷ் பண்ணிட்டு வரேன், போங்க. நீங்க எந்த ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது. இல்லப்பா, வாஷ் பண்ணிட்டு வரேன், கிளம்புங்க. சரி. ஜாலியா இருடா, இன்னைக்கு உனக்கு கல்யாணம் தானே. முடியே ஃபால் பண்ணிட்டா, அவங்க கூட சேர்ந்து வாழ போறேன்னு எவ்வளவு கனவோட இருந்தேன். ஹனிமூனுக்கு எங்கெல்லாமோ போகணும்னு பிளான் போட்டிருந்தேன். இப்ப என்னடா, நாளைக்கே கிளம்பிட வேண்டியதானே? இல்ல, எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. அம்முவை தொடுறதுக்கு முன்னாடி என்ன தொட்டவ கதையை முடிச்சுட்டு தான் அம்முவை என்ன தொடுவேன். அம்மு கிட்ட நெருங்கும் போதெல்லாம் நான் ஒரு பொம்பளை கிட்ட அடி வாங்குற நினைப்பு தான் எனக்கு முன்னாடி வரும். அவ கதையை முடிச்சுட்டு தான் அம்மு பக்கத்திலே போவேன். ஏய், உனக்கு வயசு கடந்துட்டு போகுதுடா,
இன்னும் 4 தள்ளி போடாத. சீக்கிரம் முடிச்சிடலாம் மாமா. அவ கதையை சீக்கிரம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்ந்துக்கிறேன். சரி, நான் ஸ்டேஜ்ல நிக்கிறேன், வா. ஓகே மாமா, ஃப்ரெஷ் ஆயிட்டேன். சரி, சீக்கிரம் வா. எனக்கு ராஜா கூட்டு விட்டுருக்கான்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் உஷாராயிட்டேன். நேரா காலேஜ் ஹாஸ்டலுக்கு ஓடுனேன். சரி உடனே அங்கிருந்து அன்பு சாருக்கு போனை போட்டேன். பேசினாரா? அப்பதான் விஷயத்த சொன்னேன். இந்த மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியலன்னு சொன்னேன். அப்புறம் அன்பு சார் தான் எனக்கு சில ஐடியாக்கள் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் அமைதலாயிரு, அங்க நடக்கதெல்லாம் சுத்தி கவனி, உன் மேல அங்க என்ன பழி போடுறாங்கன்னு முத கவனிச்சுக்க, எதையுமே பேசாத, எதையுமே நிரூபிக்காத, அமைதலா அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்க அப்படின்னு சொன்னாரு. நானும் அதே மாதிரி தான் பண்ணினேன். அதுக்கப்புறம் அப்படி அமைதலா இருக்கும்போது இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னு நல்லா யோசி, சுத்தி என்ன நடக்குன்னு யோசிக்கவே யோசிக்காத அப்படின்னு ஐடியா கொடுத்தாரு. அதே மாதிரி இவங்க எல்லாம் என் மேல ஏதோ பழி போட்டுட்டே இருந்தாங்க. நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இது எப்படி நடக்கும், எப்படி பண்ணலான்னு. அதே மாதிரி டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு அவ செயின் விஷயம். அன்பு சார் இன்னொன்னு சொல்லியிருந்தாரு, என்னதான் பழி போடுறவன் தெளிவா பழி போட்டாலும் அவனையே அறியாம அவன் உளருவான்னு. ஏன்னா அவன் பொய் தானே சொல்றான், அவனால அதை கண்டினியூ பண்ண முடியாது. அதனால நீ தைரியமா இருந்து அவன் என்ன பேசுறாங்கன்னு காது கொடுத்து கேளுன்னு சொல்லியிருந்தாரு. அப்பா அப்புறம் அதே மாதிரி அவளும் ஒண்ணு உளருனா, எனக்குன்னு ஒரு அடையாளம், என் செயின் தான் எனக்கு அடையாளம், அந்த செயின் வேற யாருக்கிட்டயுமே கிடையாது, அதனால காலேஜுக்கே அது என் செயின் தான் தெரியும்னு சொன்னான். பாயிண்ட புடிச்சுக்கிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள் கூட அந்த செயினை கலக்க மாட்டான்னு அர்த்தம். அப்பா நீ பெரிய தாண்டி. அதான் கரெக்டான பாயிண்ட் எனக்கு கிடைச்சது. அந்த லவ் லெட்டர் மேட்டர் எப்படி முடிச்சா? அவன் எங்க ஊருக்கு போற வழியில ரைஸ் மில் தானே சொன்னா, அதை வச்சு எப்படி கண்டுபிடிச்சா? இப்போ ரைஸ் மில்ல பத்தி அவன் தெரிஞ்சிருக்கான்னா அப்ப அவன் யாரையோ லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான், அங்க யாரையோ கூட்டிட்டு போயிட்டு தான் இருந்திருக்கான். அததான் அப்படியே எனக்கு எழுதிருக்கான். எனக்கு புரியல. இப்ப நம்ம ஒண்ணு பண்ணாதானே அதை பத்தி நமக்கு விவரமே தெரியும். அவன் லவ் பண்ணிருக்கான், அந்த ரைஸ் மில்லுக்கு அவன் காதலிக்கிறவள கூட்டு போயிருக்கான், அதனால அவனுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. அத வச்சு கெச்சி போட்டேன். அவன் ரைஸ் மில்லுக்கு போறானா அப்போ அவன் லவ் பண்ற பிள்ளையும் அந்த லைன் உள்ள பிள்ளையா தானே இருக்கணும், எங்க ஊருக்கு போற வழி பிள்ளையா தானே இருக்கணும். சரி, எங்க ஊர்ல இருந்து நானும் 2-3 பிள்ளைகள் தான் போறோம். சரி, அந்த பிள்ளைகளை பத்தின விவரம் எனக்கு நல்லா தெரியும். அந்த பிள்ளைங்க யாரையும் விரும்பல, ஒருத்தி மட்டும் விரும்புறா, அது இவனே இல்ல. அப்புறம் தான் யோசித்து பார்த்தேன் அதே லைன்ல வேற யாரு இருக்கான்னு. அப்பதான் எனக்கு இந்த கற்பகம் ஞாபகம் வந்தது. ஏன்னா அவளுக்கும் அந்த ரைஸ் மில்லை தாண்டி தான் போகணும், அது எங்க ஊரு கிடையாது, பக்கத்து ஊரு. புடிச்சா பாயிண்ட கற்பகம்னு நான் சும்மா தான் போட்டேன். அவன் ஒரு முழி முடிச்சா, அப்ப கன்ஃபார்ம் ஆயிட்டு. அத கற்பகம்னு கூப்பிட்டேன், அவன் வந்தா, மேட்ரி க்ளோஸ் ஆயிட்டு. அட பாதவதி, எவ்வளவு புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்கா. நான் யோசிக்கல, அன்பு சார் தான் ஐடியா கொடுத்தாரு. எப்பவுமே ஒரு பிரச்சனை நடக்குனா அத சுத்தி முத்தி பார்க்கணுமா, அவன் இதெல்லாம் கவனிக்கணுமா, அப்பதான் நமக்கு ஐடியா கிடைக்குமா. அன்பு சார் சொன்னாரா? ஆமா, நல்ல நேரம் அவட்ட பேசிட்டு போனனால நான் அன்னைக்கு ஜெயிச்சிட்டேன். ஆனாலும் ராஜா கொலவெல்ல தான் இருக்கான் என் மேல. ஆனா எப்படி கண்ணத்துல அரைஞ்ச அந்த போலீஸ்காரங்களை சொல்லி என்ன அறைய விட்டானே, எனக்கு எப்படி இருந்திருக்கும். எப்படி அரைஞ்சாங்க தெரியுமா? இன்னும் அடிக்க சொல்றான், அதுல வர ட்ரெஸ்ஸ உருட்டு அடிக்க சொல்றான். இத கேட்கும் போது உனக்கு எப்படி இருக்கும்? கொள்ளணும் போல வருது. இப்படி சொன்னா அதான் என் மனசு அப்படி ரகக்கலையா ஆயிப்போச்சு. அடிக்காம திரும்பி போனோம்னா எனக்கு தூக்கம் வராதுன்னு எனக்கு தெரியும். புள்ளை இப்படி வளர்த்தாருல, அதான் அவர் முன்னாடியே அரையணும்னு முடிவு பண்ணினேன். அதான் பொலர்னு அரைஞ்சேன். அந்த போலீஸ்காரங்க அடிச்சதுக்காகலாம் எனக்கு கோவம் இல்ல, அதுக்காகலாம் நான் ராஜாவை அடிக்கல. ட்ரெஸ் உருட்டு அடிக்க சொன்னால அங்கதான் என் மனசு வலிச்சுது. இப்பேற்பட்டவன மன்னிக்கலாமா சொல்லி இவ்வளவு கீர்த்தனமா நடந்துக்கிட்டான், இதுக்கு நான் மன்னிக்கணும். கரெக்டா பண்ணினேன். உனக்கு எந்த கோபமும் இல்லையா? எனக்கு என்ன கோபம்? இல்ல, நீ கல்யாணம் பண்ணிக்க போறல, தல விதி. நீ எப்படி அவன் கூட வாழ போற தெரியவே இல்ல. இதுக்கப்புறம் எங்க தப்பிச்சு போக சொல்ற? போக்கட இல்ல, அன்பு சார்கிட்டே போயிட வேண்டியதானே? இல்ல வேண்டாம், அவர் வந்து என்னை காப்பாத்தி கூட்டிட்டு போறது வேற, நானா அவரை தேடி போறா, மறுபடியும் அது எனக்கு அசிங்கம். அன்பு சார் அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசினாரா? இல்ல, போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாரு. சரி விடு. சரி, நீ பேசிருக்கல, அதுவே எனக்கு சந்தோஷம் தான். அம்மா, ஸ்டேஜுக்கு வாமா. கூப்பிட்டுட்டாங்க, என் வாழ்க்கை முடிஞ்சது இல்ல. ஏன் அப்படி சொல்ற? கடைசி நேரத்துல கூட அதிசயம் நடக்கும், தைரியமா போ. நம்பிக்கை போச்சு. பிடிச்சாலும் பிடிக்கட்டாலும் ராஜா கூட வாழணும்ல, கடைசி வரைக்கும் நம்பு. நான் உன்கிட்ட சொல்றேன், நீ கேட்க மாட்டேங்கிற. எங்க ஓடி போ சொல்ற? கெட்டிக்கிட்டு கஷ்டப்படுறதை விட ஓடி போய் கஷ்டப்படுறது எவ்வளவா பரவாயில்ல. ஏதோ ஒரு இடத்துல படிச்ச படிப்புக்கான வேலையை தேடிக்கிட்டு தனியா வாழ்றது எவ்வளவோ பரவாயில்ல. எப்படி பிடிக்காத வாழ்க்கை நீ வாழ போற? போ,
ராஜாக்கு வேற இடத்துல கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி வா. இவன் முடிக்க மாட்டான், உனக்கு தெரியாது. அவன் இப்ப என் மேல சைக்கோவா இருக்கான். சப்பா முடியல. எப்படி சொல்ற? அவன் நடந்துக்கிற விதம் தான். எங்கன்னா அவனை விட்டு போயிடணும்னு பயம் அவனுக்கு. அவமானமாயிரும்னு பயப்படுறான். பாசம் மாதிரி தெரியல. அதனால இன்னிசென்டா பிகேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமா, நீ சொல்லும் போதெல்லாம் பார்த்தா எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. அத்தாடி, தென்றலா பயப்படாது. என் வாழ்க்கையில உன்னை கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பாத்துக்க கூடாதா? இப்ப என்ன, கடைசி வரைக்கும் நான் உன் கூட தானே இருப்பேன். ராஜா சேர விட மாட்டானே. எனக்கு எப்படி பேச தெரியும்? அர்ஜுனா கூட தான் மிரட்டி வச்சிருந்தா. அர்ஜுன் என்கிட்ட பேசல. நீங்க ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறிட்டீங்களா? தெரியல, ஃப்ரெண்டா இல்ல அத்தை பையங்கிற பாசமானு தெரியல. அவன் உன்கிட்ட எப்படி பழகுறான்? அவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? சே, தப்பான எண்ணத்துல எல்லாம் இல்ல. அவனுக்கு என் பேச்சு, என் நடவடிக்கை எல்லாம் பிடிச்சிருக்கு. அவன் தான் எங்க வீட்லயே கொஞ்சம் டிஃபரெண்டா இருப்பான், அது தெரியுது. அப்புறம் எங்க அத்தை பொண்ணு, அவன் எங்க பேபிமா, அவெல்லாம் எப்பவும் அரமனைக்குள்ளதான் இருப்பா. அவளெல்லாம் பொத்தி பொத்தி தான் பாதுகாப்பா இந்த ராஜா. ஏன்னா செல்ல பிள்ளையா, இவனுக்கு புள்ள மாதிரியா. இப்பவும் மடல திக்கச்சு சோறு விட்டுவான், தூங்க வைப்பான். காலேஜுக்கு தினமும் சலிக்காம கூட்டிட்டு போவான். அவன் மேல ஒரு ஈக்காக்கா கூட படாத அளவுக்கு பாத்துக்கிடுவான். பாசம்லாம் இருக்க தானே செய்தி. அவன் பாசம்லாம் அவனுக்கு யார பிடிக்குதோ அவங்க மேல மட்டும்தான். ஒன்னே பிடிச்சதுல அப்ப ஏன் உன்கிட்ட மட்டும் இப்படி நடந்துக்கிடுதான்? அதுதான் எனக்கு இன்னும் புரியாத புதிரா இருக்குது. என்ன பிடிக்குதா, அவனுக்கு பிடிக்கலையா, இல்ல என்கிட்ட இப்படி நடந்துக்கிடுதான்? இல்லனா நான் யாருக்கும் கிடைக்க கூடாது, அவனுக்கு மட்டும் கிடைக்கணும்னு நினைக்கிறானா? என்னன்னே புரிஞ்சுக்கவே தெரியல. இந்த லட்சணத்துல இன்னைக்கு கல்யாணம் விளங்கிரும். சரி, ஏதாவது நல்லது நடக்கட்டும், நம்பிக்கையோட போறேன். சரி வா. சரி. அம்மோ, சொல்லுங்க மாமா. ராஜா உன்னை கூப்பிடுறான். அத்தி, அவன் இதுக்கடி கூப்பிடுறான். ஏதாவது பேசுவனா இருக்கும், பேசிட்டு வா. நீ ஏதாவது பிரச்சனைனா வந்து நிப்ப போ. சரி. இத கூப்பிட்டீங்களா? எதுக்கு? மூத்தத்துக்கு நேராவது சேர்ந்து போகணும், அதான். சரி. கல்யாணத்துல முழு சம்மதம் தானே? அது இப்போ கேக்குறீங்க? இல்ல, அங்க எல்லாரும் இருப்பாங்க. அங்க வச்சு வேணிக்கு அவமானப்படுத்திடக்கூடாது இல்ல, அதான். பிடிக்கலன்னா மட்டும் என்ன விடவா போறீங்க? அதான் கல்யாணம் முடிவு பண்ணிட்டீங்களே, இனி வாய் திறக்க மாட்டேன். தைரியமா வரலாம். சரி, பக்கத்துல வா. அத்தி, இப்ப எதுக்கு கூப்பிடுறான்னு தெரியலையே. ஏன்? கட்டிக்க போறவன் தானே, தைரியமா வரலாமே. என்ன தயக்கம்? அதான் கல்யாணம் படிக்க போறேமே, பிற பாத்துக்கலாம். இன்னும் 1/2 மணி நேரத்துல எனக்கு மனைவியாக போற. இப்ப என் பக்கத்து வேலை உனக்கு என்ன தயக்கம்? இல்ல, நான் ஸ்டேஜுக்கு போகணுமா, நான் வரேன். வான்னு சொன்னேன். இவன் திருந்தவே மாட்டான். எல்லாம் என் தலை எழுத்து. இந்த நகை நட்டு பூ மாலை எதுவும் வேண்டாம், அப்படிதானே? அதான் போட்டிருக்கேனே. அப்ப நான் கொடுத்ததெல்லாம் எனக்கு நிறைய போடுறது பிடிக்காது. நிறைய போடுறது பிடிக்காதா? நான் கொடுத்தது நல்லா பிடிக்கலையா? இல்ல, நிறைய போடுறது பிடிக்காது. போலாமா? போலாம். சரி, கதை லாக் பண்ணிட்டு வா. எதுக்கு? கட்டிக்க போறவன் தானே, லாக் பண்ணிட்டு வா. அது வந்து என்ன அது வந்து? அது முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுது. நேரம் கட்டும், 2 பேர் தானே இருக்கும். நம்ம இல்லாம யாரு தள்ளி கட்ட போறாங்க? ஓ, கதை அடிச்சிட்டு வா. வேண்டாமே. சொல்றேன்ல, போ போன்னு சொன்னேன். ஐயோ, இப்ப எதுக்கு கதை அடைக்க சொல்ற? தென்றல், தென்றல். ஐயோ, செத்த. ஃபர்ஸ்ட் கதையை முடிக்கிறேன், அப்புறம் தாலி கட்டுறேன். அவ்வளவு முன்னாடி நீ அசிங்கப்படுத்திட்டேனா? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், எனக்கு பிடிக்கல, வைக்கணும் ஏதாவது சொல்லிட்டேன்னா உனக்கு எந்த அளவுக்கு எனக்கு மனப்பக்குவம் கிடையாது. போதும், கதையை முடிச்சுட்டு அப்புறமா தாலி கட்டிக்கிறேன். சீக்கிரம் கதை அடிச்சிட்டு வா. இவன் ஏதோ பிளான போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஐயோ, இப்ப என்ன பண்ண? சீக்கிரம் ராஜா, நேரம் ஆகுது. மாமா, ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். 3/4 மணி நேரமா 1 மணி நேரமா குளிச்சு தாலியை கட்டிக்கலாம். அப்படின்னா செத்த. என்ன பண்ண போறேன்னு தெரியல. ராஜா, போயிட்டு வாங்க மாமா. ராஜா. மாமா, சரிடா, ஓ இஷ்டம். செத்த. போச்சுது, எல்லாம் போச்சுது. போ, நேரம் ஆகுது. போயிட்டேன். 2 மாசம் அந்த அன்பு கூட ஒரே வீட்டுல இருந்தேன். அவர் பாறை கூட தப்ப பார்த்ததில்ல. பாசம் தான் இருந்தது. அவர் எப்ப வருவார்னு இருந்தது. இவனை பார்த்தாலே எனக்கு பயமா தான் இருக்கு. சீக்கிரம் போய் கதவட. போயிட்டேன். இவளை அடைக்க சொன்னா இப்போதைக்கு அடைக்க மாட்டான். அப்படியே ஓடிடலாம்னு நினைச்சேன். இப்படி வந்து நிக்கிறானே, இப்ப என்ன பண்ண? அடிச்சிட்டானே. இப்ப என்ன பண்ண?
போன்னு சொன்னேன். வெளியில தானே, விடுங்க போறேன். உள்ள போன்னு சொன்னேன். இல்ல, முகூர்த்தத்துக்கு நேரிட்டு நான் இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் மாத்தணும். நான் மாத்திட்டு வரேன். இங்கே மாத்து. இங்கயா? நான் கட்டிக்க போறேன் தானே. இல்ல, அந்த ரூம்ல இருந்து எடுத்துட்டு வரேன். வேண்டாம், இங்க நானும் வாங்கி வச்சிருக்கேன். வா. சரி, நல்லா இருக்கு. நான் போயிட்டு வரேனே. நான் பயப்படல. இல்ல, சும்மாதான். கண்ணுதான் தூங்கவில்லை, காரணம் தோணவில்லை, பொண்ணு நீ ஜாதி உள்ள பூமான ஆகவில்லை. என்ன பயந்துட்டே என்ன? தட்டி விட்டாலும் கோவப்படுவானே. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். இதெல்லாம் இதெல்லாம் இதுல என்ன இருக்கு? 6 மணி நேரம் கழிச்சு மணிக்கா போற. அதுக்கு முன்னாடி நான் கிளம்புறேன். கையெடுங்க. இவ்வளவு நேரம் டென்ஷன் ஆகிட்டு இப்போ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நார்மலா இருக்கேன். மறுபடியும் என்ன கோவக்காரனா மாத்திராத. கோவப்படுறது ஒண்ணு உங்களுக்கு புதுசு இல்லையே. கோவம் 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 கோவம். எனக்கு பயமா இருக்கு. ச்சே, உன்கிட்ட நான் கோவப்பட மாட்டேன். வா, பக்கத்துல வா. இல்ல ராஜதா, நான் கிளம்புறேன். ஏதாவது தேடிக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்துல வான்னு சொன்னேன். எதுக்கு தட்டி விடுற? எல்லாரும் வெளியில நிக்காங்க, என்ன நினைப்பாங்க? யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. நானும் நீ உள்ள இருக்கணும்னு நினைப்பாங்க. இதுல என்ன இருக்கு? என்ன இருக்குதா? உங்களுக்கு வேணா ஒண்ணு இல்லாம இருக்கலாம். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். வேண்டாம், 1 மணி நேரம் கழிச்சு தான் கல்யாணத்தை வைக்க சொல்லியிருக்கேன். எதுவா நடக்கட்டும். ஏன், எதுக்கு? சில காரியங்களை முடிக்க வேண்டியிருக்கு. அம்மா, எப்படியாவது என்ன தப்பிச்சிரம்மா. எப்படியாவது தப்பிச்சிரம்மா. எப்படியாவது தப்பிச்சிரம்மா. தப்பிக்கவே முடியாது. இனி நான் ஏமாற மாட்டேன். வேண்டாம் வேண்டாம். இல்ல, வேண்டாம் வேண்டாம். போ. வேண்டாம், நான் வெளியில போகணும். என்ன, இதை திறக்க முடியல. ஐயோ, திறக்காது. யாரும் திறக்கவும் முடியாது. யாரும் திறக்க மாட்டாங்க. ஏன்னா இது ராஜா ரூம். அதான் சொல்றேனே, திறக்க மாட்டாங்க. இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. ஒழுங்கா வந்துரு. அப்படியா? எப்படி திறக்க வைக்கணும்னு எனக்கும் தெரியும். வான்னு சொன்ன. ஐயோ, பக்கத்துல வந்துட்டானே. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இல்ல, உனக்கு என்ன பார்த்தா எப்படிதான் தெரியுதுன்னு கேக்குறேன். இல்ல, உனக்கு என்ன பார்த்தா எப்படிதான் தெரியுதுன்னு கேக்குறேன். அதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அவங்க வச்சு எனக்கு இவ்வளவு பிடிக்கவே இல்ல, கோவக்காரன்னு சொன்னதுக்கு. அதானே உன் பிளானு? சத்தியமா இல்ல. என் தலை எழுத்து. உங்களை கல்யாணம் பண்ணணும்னு என் தலை எழுத்து. நான் பண்ணதுக்கு ரெடியா தான் இருக்கேன். ஆனா நீங்க இப்படி நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்ல. நான் அவமானத்தை கூட தாங்கிக்கிடுவேன். என்னால அப்போ தலை குழந்தை நிக்கிறத என்னால பொறுத்துக்கவே முடியல. உசுரோட செத்த மாதிரி இருக்குது. சத்தியமா அந்த தப்ப பண்ண மாட்டேன். அவமானப்படுத்த மாட்டேன். என்ன நம்புங்க. வேண்டாம், என்னால நம்ப முடியல. சத்தியமா அந்த தப்ப நான் பண்ண மாட்டேன். இல்லம்மா, நான் உங்ககிட்ட பேசதான் கூப்பிட்டேன். தப்பா நடந்துக்கலாம் இல்ல. வா. நான் கோவக்காரன் தான். உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். கோவப்படுவேன். அதே நேரத்துல உன்னை நேசிக்காம எல்லாம் இருக்க மாட்டேன். சரி, புரியுதா? சரி, நான் போட்டா. உனக்கு இன்னும் என் மேல நம்பிக்கையே வரல, அப்படித்தானே? இல்ல. என்ன? ஐ லவ் யூ. பார்த்துக் கொள்கிறேன், பூக்களின் காதில் வெள்ளமாய் உன் பெயர் சொல்லி பார்க்கிறேன். ஐ லவ் யூ. வாழ்ந்தா உன் கூட தான். என் மனசுல இது யாரும் வரமாட்டாங்க. அப்படின்னா சந்தேகப்படுறாரு. அதே மாதிரி உன் மனசுல யாராவது இருந்தா தூக்கி எறிஞ்சிரு. ஓகே? இப்ப இல்ல, எப்பவுமே என் மனசுல நீ மட்டும் தான் இருக்க. சுத்தமானவன். அதே வெளியில போனாலே மனசு கொஞ்சம் அலப்பாயதான் செய்யும். அதெல்லாம் போட்டு குழப்பிக்காது. அம்மு ராஜாவை மட்டும் தான் நினைப்பாருன்னு நினைச்சிட்டு இருக்க. என்ன, சரிதானே? அம்மான்னு சொன்னதுக்கே இவ்வளவு தயக்கம்? அதுக்குதான் வெளியில எல்லாம் போக கூடாதுங்கிறது. வெளியில போனா இப்படிதான். வேலைக்கு எல்லாம் போறேன்னு சொன்னீங்க, இப்படிதான் வாகும். மனசு ஒரு குரங்கு புத்தி. மரத்துக்கு மரத்தை ஆவண மாதிரி மனசுக்கு மனசு மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மனசு அலப்பாய் விடக்கூடாது, புரியுதா? நான் சுத்தமா இருக்கிற மாதிரி நீயும் இருப்ப இருப்பன்னு நம்புறேன். சரிதானே?
அது நான் சுத்தமா இருக்கிற மாதிரி நீயும் ஏன் இப்படி பேசுறீங்க? இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் பேசி தெளிவு பண்ணிட்டா நல்லது இல்ல. நான் வீட்டை விட்டு காணாம போகல, அதான் சொல்றேன். நான் வீட்டுல பத்திரமா தான் இருக்கேன். உன்னை காணோம்னு தேடிட்டு இருந்தேன், அழுதேன், எல்லாமே பண்ணுனேன். ஆனா நீதான் வந்த நாள்ல இருந்து சரியே இல்ல. அப்புறம் வெளியில 2 மாசம் எங்க இருந்த? யார் அரவணைப்புல இருந்த? உன்னை யார் பாத்துக்கிட்டா? ஹாஸ்டல்ல தங்கி இருந்தியா? ஏதாவது வேலைக்கு போனியா? இல்ல தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு வீடு அப்படி எங்கேயாவது இருந்தியா? அன்பு கூட தனியா வாழ்ந்தேன்னு தெரிஞ்சா ஐயோ இப்ப என்ன பண்ண? சொல்லமோ 63 நாள் எங்க இருந்த? 63 அரை. காலையில 9 மணிக்கு தானே வந்த. சொல்லமோ எங்க இருந்த? தெரிஞ்சுக்கதான் கேட்க. இல்ல 2 மாசம் வீட்டு விட்டு வெளியில போயிருந்த, கையில காசு இல்ல, மாத்திக்க துணி இல்ல, ஆனா வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்திய, அதான் கேட்டேன். எப்படி கையில காசு இல்ல? அப்புறம் இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன். அன்பு உன்னை எங்க கண்டுபிடிச்சா? அம்முக்கு நீ எங்க இருக்கன்னு எப்படி தெரிஞ்சுதே? அப்பா கண்டுபிடிக்க சொன்ன மறுநாளே உன்னை எப்படி கண்டுபிடிச்சா? ரொம்ப வியப்பா இருக்குல்ல. உனக்கு ஆல்ரெடி தெரியுமா என்ன? நீ வந்தோன்ன கூட என்ன பார்க்கவே இல்ல, அவனதான் பார்த்துட்டே இருந்த. இல்ல நான் கவனிச்சேன், அதான் கேக்குறேன். பயத்துல பாத்தியா இல்லன்னா காப்பாத்தினாரேங்கிற நன்றி சுவாசத்துல பாத்தியா? இல்ல தெரிஞ்சுக்கத்தான் கேக்குறேன். அது மட்டும் இல்ல, வந்த உடனே 1/2 மணி நேரம் போயிட்டு வரேன்னு பெர்மிஷன் கேட்டேன். கிழிச்ச வாயினா உனக்கு பெர்மிஷனும் கொடுத்தேன், போனேன். அதே ஸ்டேஷன்ல அதே ட்ரெயின்ல தான் அன்பு டிக்கெட் எடுத்து வச்சிருந்தாரு. ஏன்னா டிக்கெட் எடுத்தது நாங்க தான். இல்ல கேக்குறேன், அன்புதான் பார்க்க போனியா என்ன? இல்ல நன்றி சொல்லதுக்கு போயிருப்ப அப்படிதானே? தப்பு இல்ல, கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காருல, அதனால நன்றி சொல்ல போயிருப்ப. நன்றி சொல்லதுக்கு எதுக்கு அப்படி அழுதுகிட்டே போகணும்? ஏன் அவ்வளவு பதட்டமா போகணும்? புரியலாமோ எனக்கு? சொல்லமோ நான் அன்னைக்கு எப்படி இருந்தனோ அப்படியேதான் இன்னும் இருக்கு. அன்னைக்கு என் மனசுல யார் இருந்தாங்களோ அவங்கதான் இன்ன வரைக்கும் இருக்காங்க. உன்னை தவிர வேற எவ்வளவு நான் ஏறெடுத்து பார்க்கல, ஏறெடுத்து பார்க்கவும் மாட்டேன். இவ்வளவு கேள்வி கேட்கறேன்னா விட்டு கொடுக்க மாட்டேன். நீதான் என் பொண்டாட்டி, அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா சில விட தெரியாத கேள்விகள் இருக்கு, அதுக்கு விட சொல்லிட்டேன்னா நல்லா இருக்கும், அதான் கேக்குறேன். சொல்லு பாப்போம். 2 மாசம் எங்க இருந்த? சந்தேகத்துல எல்லாம் கேட்கல, புருஷனா தெரிஞ்சுக்கணுமே. தெரிஞ்சுக்கிட்டா நல்ல புருஷனா இருக்க முடியும். காணாம போயிருக்க, வந்த 2 மாசம் எங்க எப்படி? இந்த வீட்டுல இருக்கவங்க என்ன கேட்காம இருக்கலாம், அவங்களுக்கு அக்கறை கிடையாது. நான் உன் புருஷன், கேட்கணும்ல. சொல்லமோ எங்க இருந்த? நான் போணும், என்ன விடுங்க. இல்லமோ கேட்டதுக்கு போக சொல்லி தாலி கட்ட போனல சொல்லு. நீ சொல்லட்டாலும் நான் தாலி கட்ட தான் போறேன், எனக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்ல. ஏன்னா நான் என் அப்பா பிள்ளை. சந்தேகப்பட்டுலாம் கேட்கல, இதுக்கு எனக்கு விட தெரியணும், அவ்வளவுதான். நீ கரெக்டா போன மாதிரி திரும்பி வந்திருப்ப, அது எனக்கு தெரியும். இல்ல அம்மா கிட்ட கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது, அதான் மனசு எதுவும். ராஜா நான் கிளம்புறேன். சொல்லமோ நான் கேட்டதுக்கு போக சொல்லு. நீங்க கேக்குற எந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்ல. இருக்காதுல்ல? சந்தேகமா இருந்தா கரண்ட் நிப்பாட்டிருங்க. அத பண்ண மாட்டேன். நீ நீ இங்க எனக்கு வேணும், எனக்கு வேணும். நான் நேசிச்ச முதல் காதல் இல்ல, உன்னை முத நேசிச்சது நான் தான், உனக்கு முத்தம் கொடுத்தது நான் தான். அதே மாதிரி நான் வாங்கின முதல் முத்தமும் நீ கொடுத்ததுதான். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இந்த கேள்விகளுக்கு எனக்கு விட வேணும், விட வேணும்னு புரியுதா? ரெடியா சொல்லிட்டு இது கிளம்பு. நான் கிளம்புறேன் ராஜா, என்ன விடுங்க. வருவேனே உடலோடு உயிராக நாம் சேர்ந்தது யாருக்கும் தெரியாது. இளவே வெண்ணிலவே வாழ்வே நீதான், இளவே வெண்ணிலவே நிழலாக வருவேனே உடலோடு உயிராக நாம் சேர்ந்தது யாருக்கும் தெரியாது. இளவே வெண்ணிலவே